அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ஆக்ஷனில் இறங்கிய அனுரகுமார திசாநாயக்க நாமல் ராஜபக்ஷ விடுத்துள்ள சவால். புதிய அதிபரை சந்தித்த இந்தியன் ஹை கமிஷனர். தமிழ் அரசியல் கைதிகள் எப்போது விடுவிக்கப்படுவாங்க? இலங்கை அரசாங்கம் வெளியிட்ட தகவல். இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம். முதலில் இலங்கை முன்னாள் அதிபர்களுக்கான சலுகைகளை குறைக்கிறதுக்கு அதிபர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ஊழலை ஒழிப்பேன், வீண் செலவுகளை தவிர்ப்பேன், முறைகேடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னுட்டு மக்களுக்கு உறுதிமொழிகளை கொடுத்தாரு அனுர. அதன்படிதான் முன்னாள் அதிபர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேவையற்ற செலவுகளை குறைக்கக்கூடிய நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காரு. அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய தலைமையில பிரதமர் ஹரிணி அமரசூரிய, அமைச்சர் விஜித ஹெராத் உள்ளிட்டோர் அடங்கிய அமைச்சரவை கூட்டம் நேற்று முன்தினம் மாலை கொழும்புவில் இருக்கக்கூடிய அதிபர் மாளிகையில நடந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அதிபர்கள் ஆகியோருக்கான மாத சம்பளம், ஓய்வூதியம், வீடு, வாகனங்கள், அங்கு வேலை செய்யக்கூடியவங்க, அலுவலக உபகரணங்கள், பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட அந்த சிறப்பு சலுகைகள் அனைத்துக்குமான செலவுகள் மக்கள் வரி பணத்திலிருந்து தான் மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆக தற்போது செலவுகளை குறைக்க வேண்டி இருக்கிறதுனால அந்த சிறப்பு சலுகைகளை குறைக்கிறதுக்கும் மாற்று முறைகளை அறிமுகப்படுத்துறதுக்கும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சித்ரசிறி தலைமையிலான குழுவை அமைத்து அமைச்சரவை கூட்டத்தில் உத்தரவிடப்பட்டிருக்கு. அந்த குழு 2 மாதங்கள்ல அதிபரிடம் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பெறக்கூடிய அனைத்து வகையான சலுகைகளையும் முன்னாள் அதிபர்களும் பெற்று வந்தாங்க. தற்போதைய நடவடிக்கை மூலமா முன்னாள் அதிபர்களான சந்திரிகா குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, கோத்தபய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கும் வழங்கப்பட்டு வரும் சலுகைகள் பெருமளவு குறைக்கப்படுவது உறுதியாகி இருக்கு. இந்த நிலையில தான் சலுகைகள் குறைக்கப்படுவது பற்றி இலங்கை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதுலேருந்தே என்னோட நிலங்களை விற்று தான் நான் வாழ்க்கையையே நடத்திக்கிட்டு இருக்கேன். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எனக்கு எந்த சலுகைகளுமே கிடைக்கிறதில்ல. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக எனக்கு வழங்கப்பட வேண்டிய பென்ஷன் தொகையை இடைநிறுத்தி வச்சிட்டாரு. நான் என்னிடம் இருந்ததை மற்றவர்களுக்கு கொடுத்தேனே தவிர வேறு யாரோட பணத்திலையும் நான் உணவு உண்ணவில்லை. எனது பணியாளர்களுக்கும் கூட எனது சொந்த காசிலிருந்து தான் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மின்சாரம், தண்ணீர்னு எதற்கும் நான் பணம் கட்டாமல் இருந்தது கிடையாது. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, 4 வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கு, எனக்கு தனியாக ஒரு ஜீப்பும் காரும், என்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு 3 வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அவ்வளவுதான். இந்த வாகனங்கள் எல்லாம் தேவை அப்படின்னா அவற்றையும் கூட எடுத்துக்கொள்ளட்டும். பேருந்தில் பயணம் செய்வதை நான் ஒன்றும் வெட்கமாக கருதவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் பேசியிருக்காங்க. அடுத்ததா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷே சவால் ஒன்று விடுத்திருக்காரு. அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பிரச்சாரத்தின் போதோ அல்லது அதற்கு முன்னதாகவோ பேசின ஒரு வீடியோவை தன்னோட எக்ஸ் தளத்துல நாமல் ராஜபக்ஷே பகிர்ந்திருக்காரு. அந்த வீடியோவில் அனுர என்ன சொல்லியிருக்காருன்னா, உகாண்டா மற்றும் செஷல்ஸ் உள்பட பல்வேறு நாடுகளில் இலங்கை அரசாங்கத்தோட பணம் கொள்ளையடிக்கப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை தான் நாமல் ராஜபக்ஷே பகிர்ந்திருக்காரு. அனுர எங்கள் மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை வச்சிருக்காரு இல்லையா, அதையெல்லாம் நிரூபிக்க வேண்டிய தருணம் விட்டது, அதை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாமல் ராஜபக்ஷே சவால் விடுத்திருக்காரு. அடுத்ததா இலங்கைக்கான இந்தியன் ஹை கமிஷனர் சந்தோஷ் ஜா புதியதா தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போது தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டாரு. மேலும் இந்தியா இலங்கை இடையிலான நட்புறவு பற்றி பேசின அவர் இலங்கையோட முன்னேற்றத்திற்காக செய்யப்படும் திட்டங்களுக்கு இந்தியா அனைத்து வழிகளிலும் உதவும் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காரு. அனுர அவர்களோட அந்த ஊழல் ஒழிப்பு நோக்கத்தை பாராட்டிய அவர் ஊழல் ஒழிப்புக்கு டிஜிட்டல் மயமாக்கல் முறை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருக்காரு. டிஜிட்டலைசேஷன் மெஷர்ஸை மேற்கொள்வதற்காக ஒரு நண்பனாக இந்தியா உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறது அப்படின்னு கூட பேசிட்டு வந்திருக்காரு இலங்கைக்கான இந்தியன் ஹை கமிஷனர். அடுத்ததா இலங்கையில தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னுட்டு அமைச்சர் விஜித ஹேராத் தெரிவிச்சிருக்காரு.
இலங்கையில போர் முடிந்து 15 ஆண்டுகளான நிலையில போரின் போது தமிழ் மக்கள் பலரும் அரசியல் கைதிகளாக கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டாங்க. அரசியல் காரணங்களுக்காகவே இன்று வரை சிறைவாசம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகளாக இருந்தவர்கள், போராளிகளாக இருந்தவர்கள் எல்லாம் கூட அதில் அடங்குவாங்க. அவர்கள் அனைவரையுமே விடுவிக்க வேண்டும் அப்படின்னுட்டு தொடக்கத்திலிருந்தே கோரிக்கைகள் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அரசியல் கைதிகளோட குடும்பத்தினர் அவர்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இருப்பினும் கூட இதுவரை சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படலை. இந்த நிலையில தான் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு இது தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சர் விஜித ஹாரத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிறைச்சாலைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் நாங்களும் இருக்கிறோம். இருப்பினும் சில சட்ட சிக்கல்கள் உள்ளன. இதனால நீதி அமைச்சகத்தின் ஊடாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் யாழ்ப்பாணம் மாநகர சபையோட முன்னாள் உறுப்பினர் KM நிலாம் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காரு. அதுல என்னுடைய தந்தை இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் தற்போதும் குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களோட கனவு நிஜமாகும் போது அந்த பிள்ளைகளோட முகம் எந்த அளவுக்கு பிரகாசிக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொருவராலும் உணர முடியும். எப்படியும் விடுதலை கிடைத்து அவர்கள் வெளியே வருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்களோட உறவுகள் இருக்கிறாங்க. எனவே பொது தேர்தலுக்கு முன்பாகவே தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல கேட்டுக்கொண்டிருக்காரு. முதலாவதாக இது ஒரு பாரிய மாற்றம். இலங்கை தீவு அரசியலே பிரதான அரசியல் கட்சிகள், பாரம்பரிய அரசியல் கட்சிகளை கடந்து ஒரு சிறிய கட்சியாக இருந்த கட்சி, 3,90,000 என்ற அடிப்படை வாக்களை மாத்திரம் கொண்டிருந்த ஒரு கட்சி இப்போது 50.1 என்ற பிளஸ், அதாவது 50 லட்சத்துக்கும் அதிகமாக, 56 லட்சத்துக்கும் அதிகமான வாக்களை பெற்று ஜனாதிபதியாக வந்திருக்கின்றது. ஆகவே இதற்கு காரணங்கள் பல இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே ஊழல் மோசடி, அதிகார துஷ்பிரயோகம் என்பது மிக பாரிய ஒரு பிரச்சனை. 2022ஆம் ஆண்டு ஆரம்பித்த பிரச்சனை. அதன் பின்னதாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக அந்த விடயங்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமை, தொடர்ச்சியாக ஊழல் நடவடிக்கை மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்ட நபர்கள் அமைச்சர்களாக இருக்கின்றவை மற்றும் ஏற்றுமதி இறக்குமதிகளுக்குள்ளே ஊழல் என்று பல வகையான ஊழல். அடுத்தது மக்களுக்கான வரி சலுகைகள், அளவுக்கு அதிகமான கடன்கள், அதைவிட அமைச்சர்களுடைய கடன்கள், அமைச்சர்கள் வங்கியில் பெறுகின்ற கடன்கள், இவை எல்லாமே செலுத்தப்படாமல் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 100 பில்லியனுக்கும் அதிகமான கடன்களை சுமந்து கொண்டிருக்கின்ற சூழலில் ஒரு மாற்றாக இதை தெரிவித்திருக்கிறார்கள். ஊழல் மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் அற்ற ஒருவராக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இலங்கை அரசு என்ற கட்டமைப்புக்குள்ளே ஊழல் மோசடி, அதிகார துஷ்பிரயோகம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பண்பாடாக மாறிவிட்ட ஒரு சூழலில் இப்படியான ஒருவர் அந்த கதிரையிலே ஆட்சிக்கு வந்து எப்படி உடனடியாக வெற்றியெல்லாம் எதிர்கொள்ள போகிறார் என்பது அவருக்கு இருக்கக்கூடிய பாரிய சவாலா. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன். Let the celebrations begin.